அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மனம் மாறிய மாமியார் சிறுகதை படித்ததில் பிடித்தது. காயத்ரிக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. வீடு இப்படி இருப்பது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. வீட்டில் ஒவ்வொருவரும் குமுறி கொண்டும் உருமி கொண்டும் இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு. பார்வை மிகவும் குறைவாக இருந்த மீனாட்சி மிகவும் சிரமப்பட்டு மிஷினில் நூலை கோர்த்து கொண்டிருந்தாள். பொறுத்து பொறுத்து பார்த்த காயத்ரி அதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று மீனாட்சியின் அருகில் சென்றாள். அப்பாயி, கொடுங்க, நான் கோர்த்து தருகிறேன் என்று 3வது முறையாக கேட்டாள். ஏன் காயத்ரி, என்னால எதுவுமே பார்க்க முடியாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? நீ போ, நானே முயற்சி பண்ணி கோர்த்துக்கிறேன். பிடிவாதமாக சொன்ன மீனாட்சியை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. மருமகள் சுமதி கிச்சனிலிருந்து எட்டி பார்த்த காயத்ரியின் நிலையை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரித்தபடி மீண்டும் தலையை உள்ளே இழுத்து கொண்டாள். காயத்ரி அதை பார்த்து விட்டாள். இப்பொழுது அவளுக்கு இருந்த கோபத்திற்கு அம்மா சுமதியை கடித்து குதறிவிட வேண்டும் போல் இருந்தது. ஏன் என்றால் மீனாட்சியிடம் பேச முடியாது. வீட்டில் இருக்கும் அனைவரும் எனக்கு எதிராகத்தான் பேசுகிறீர்கள் என்று கோபித்துக் கொள்வாள். திருப்பி சத்தம் போட்டால் கூட ஏதாவது விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் ஒன்றுமே பேசாமல் முகத்தை தூக்கி வைத்து உட்கார்ந்து கொண்டால் என்ன செய்ய முடியும்? சற்று நேரம் அங்கேயே நின்றவள் எப்படியோ போங்கள் என்பது போல பார்த்துவிட்டு காலேஜுக்கு கிளம்ப தயாராகிவிட்டாள். கிச்சனிலிருந்து வெளியே வந்த சுமதி நேராக மாமியார் மீனாட்சியிடம் வந்தாள். அத்தை, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றீங்களா? சுகருக்கு மாத்திரை போட்டாகணும், நேரமாகுது என்று சொன்னாள். முன்பே ஒரு முறை சொல்லிவிட்டாள். ஆனால் மீனாட்சி இதுவரை எழுந்து வரவில்லை. அவள் மிஷினில் இருக்கும் அந்த ஜாக்கெட்டை தைப்பதிலேயே குறியாக இருந்தாள். அதனால் சுமதி இப்பொழுது மறுபடி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவ்வளவுதான். மீனாட்சிக்கு சுரென்று கோபம் வந்துவிட்டது. ஆமா, எனக்கு சுகர் இருக்கு. வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் இருந்ததால எனக்கு சுகர் வந்துருச்சு. அதை குத்தி காட்டதா இப்போ வந்தியா என்று மருமகளிடம் பாய்ந்தாள் மீனாட்சி. இல்லத்த, நேரம் ஆகுதுன்னு என்று சுமதி சொல்ல ஆரம்பிக்க அங்கே வந்த வெங்கட் அவளை உள்ளே போகுமாறு கண்களால் ஜாடை செய்தான். பேச்சை அத்தோடு நிறுத்தி கொண்டு உள்ளே சென்று விட்டாள் சுமதி. வெங்கட்டுக்கு அவனுடைய அம்மா மீனாட்சி பற்றி நன்றாக தெரியும். மிகவும் நல்ல மனசு, கடின உழைப்பாளி. ஆனால் சுமதியிடம் மட்டும் பங்காளி போல எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கும் மனோபாவம். இப்பொழுது வெங்கட் ஏதாவது பேசினால் அவ்வளவுதான். பொண்டாட்டிக்கு பயந்தவன், அவள் போட்ட கோட்டை தாண்ட மாட்டான் என்று பேச ஆரம்பித்து விடுவாள் அவனுடைய அம்மா. வீட்டில் காயத்ரி பேச்சை தவிர அனைவரின் பேச்சிலும் குற்றம் கண்டுபிடிக்கும் குணம்தான் மீனாட்சிக்கு. சில நேரங்களில் மீனாட்சியிடம் காயத்ரியின் பேச்சும் எடுபடாது. அப்பா சுப்பிரமணி ஒரு விபத்தில் கால்களை இழந்துவிட அவரையும் பார்த்து கொண்டு வெங்கட்டையும் வளர்த்தது அவன் அம்மா மீனாட்சி தான். அப்பா வேலைக்கு போய் கொண்டிருந்தவரை அம்மாவையும் வெங்கட்டையும் அருமையாக பார்த்து கொண்டார். ஒரு அரசு நிறுவனத்தில் கடைநிலை ஊழியராக இருந்தவரின் செட்டில்மெண்ட் பணம் அவர்கள் வீட்டு கடனை அடைக்க மட்டுமே போதுமானதாக இருந்தது. அடுத்து என்ன செய்வது என்று திக்கு தெரியாத காட்டில் நிற்பது போல வெங்கட் அப்பொழுதுதான் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அவனுடைய அம்மா மீனாட்சி துணிந்து முடிவெடுத்தாள். 2 தெரு தள்ளி இருந்த ஒரு தையல் கடையில் வேலைக்கு சேர்ந்தவள் வேலை செய்து கொண்டே தையலையும் கற்றுக்கொண்டாள். வேலை செய்த பணத்தில் ஒரு மிஷினை வாங்கி வீட்டிலேயே துணி தைத்து கொடுக்க ஆரம்பித்தாள். பெரிய வருமானம் இல்லாவிட்டாலும் அடிப்படை தேவைக்கு போதுமானதாக இருந்தது. அப்பாவால் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாது. வெங்கட்டின் பள்ளியும் பிறகு அவன் படித்த கல்லூரியும் சற்று தொலைவில் இருந்ததால் அம்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாமல் போயிற்று. வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு வருமானத்தையும் பார்த்து கொண்டிருந்த மீனாட்சியின் மென்மையான குணம் மாறிப்போய் சற்று கடுமை கூடியிருந்தது. தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், தான் செய்வதுதான் சரி என்ற மனப்பாங்கு கூடிக்கொண்டே போனது. குடும்பத்தின் நிலை மாற வேண்டும் என்பதற்காக வெங்கட் படிப்பை முடித்த உடனே அரசு தேர்வு எழுதி ஒரு வேலையில் சேர்ந்து விட்டான். அடுத்த ஆண்டு யாரும் எதுவும் கேட்டுவிடக்கூடாது என்று அவனுக்கு எந்த குறையும் வைக்காமல் சுமதியை திருமணம் செய்து வைத்து விட்டாள் மீனாட்சி. அவளுடைய கடமைகளில் இருந்து அவள் ஒருபோதும் நழுவியது இல்லை. ஆனால் தனியாக நின்று குடும்பத்தை தாங்கியதாலோ என்னவோ நிறைய பிடிவாத குணம் வந்திருந்தது. வெங்கட் வேலையில் சேர்ந்த முதல் மாதமே அவனுடைய சம்பளத்தை கொண்டு வந்து அவன் தாயிடம் கொடுத்தான். அம்மா, இத்தனை நாள் நீங்கள் உழைத்தது போதும், இனி ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சாதாரணமாக சொன்னான். ஆனால் மீனாட்சி, ஏன், எனக்கு வயதாகிவிட்டது, ஒன்றுக்கு ஆக மாட்டேன் என்று முடிவு செய்து விட்டாயா என்று கேட்கவும், நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவில்லை அம்மா. நீங்கள் குடும்பத்திற்காக ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால் ஓய்வெடுத்துக் கொள்ள சொன்னேனே தவிர உங்களால் முடியாது என்று நான் சொல்லவில்லையே என்று அப்பாவியாக சொன்னான் வெங்கட். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் கை கால்கள் நன்றாக இருக்கும் வரை நான் வேலை செய்து கொள்கிறேன். என்னை நானே பார்த்து கொள்கிறேன். யாருடைய கையையும் எதிர்பார்த்திருக்க நான் விரும்பவில்லை என்று முகத்தில் அடித்தார் போல் கூறினாள் மீனாட்சி.
வெங்கட்டுக்கு இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஆனாலும் அம்மாவின் மனதை நோகடிக்க விரும்பாமல் அதை அப்படியே விட்டுவிட்டான். மீனாட்சி தான் செய்து கொண்டிருந்த தையல் தொழிலை விடவில்லை. முன்பு அவள் செய்த தையல் தொழிலால் தான் குடும்பம் ஓடியது என்பது உண்மைதான். ஆனால் இப்போது அப்படியல்ல. இருந்தாலும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மீனாட்சி தயாராக இல்லை. அதிலும் மகனின் கல்யாணத்துக்கு பிறகு வெகுவாக மாறிப்போனாள் மீனாட்சி. வெங்கட் தன் தாயிடம் திருமணத்திற்கு முன்பு எப்படி இருந்தானோ அதே போலத்தான் திருமணத்திற்கு பின்பும் இருக்கிறான். ஆனால் மீனாட்சிக்கு மகன் தன்னை கவனித்துக் கொள்வதில்லை. மருமகள் பேச்சை கேட்டு தன்னை உதாசீனப்படுத்துகிறான் என்பது போல அவளுடைய மனதில் பதிந்துவிட்டது. ஆரம்பத்தில் சுமதி தன் மாமியாருக்கு முதலில் காபியை கொடுத்துவிட்டுத்தான் தன் கணவனுக்கு எடுத்துச் செல்வாள். ஆனால் மீனாட்சி அந்த காஃபியை குடித்திருக்க மாட்டாள். எனக்கு வேண்டிய காஃபியை நானே கலந்து கொள்கிறேன். நீ உன் புருஷன் பிள்ளைகளை போய் பார். என்னை ஒன்று பார்க்க வேண்டாம். எனக்கு தேவையான நேரத்தில் நான் காஃபி குடித்துக் கொள்கிறேன். சிடுசிடுவென்று சுமதியிடம் முகத்தை காண்பிப்பாள். அதன் பிறகு காலையிலேயே ஏன் சங்கடப்பட வேண்டும் என்று அந்த வழக்கத்தை விட்டுவிட்டாள் சுமதி. மீனாட்சி கிச்சனுக்கு சென்று தனக்கு வேண்டிய காஃபியை தானே கலந்து கொள்வாள். காலையில் காயத்ரியும் அவளுடைய தம்பியும் 8:30 மணிக்கு எல்லாம் காலேஜுக்கு கிளம்பி விடுவார்கள். வெங்கட் 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி விடுவான். காலை டிஃபன், மதியம் லஞ்ச் என்று சுமதி காலில் சக்கரம் இல்லாமல் தான் ஓடி ஓடி வேலை செய்வாள். ஆனாலும் மீனாட்சி மருமகளுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாள். விடியற் காலை 5 மணிக்கெல்லாம் படுக்கை விட்டு எழுந்துவிடும் மீனாட்சி காலையிலேயே தைப்பதற்கு ஏதாவது ஒன்றை எடுத்து வைத்துக்கொண்டு மிஷினில் உட்கார்ந்து விடுவாள். காலையில் மாமியார் சீக்கிரம் எழுந்து விடுகிறாரே, டயாபெட்டிஸ் வேறு இருப்பதால் அவருக்கு பசிக்கும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் சுமதி அவளை சாப்பிடச் சொல்லி வற்புறுத்துவது. இன்றும் அப்படித்தான். 2வது முறையாக மாமியாரை சாப்பிட கூப்பிட்டு விட்டு வாங்கி கொண்டு வந்து நிற்கிறாள் சுமதி. இதே போலதான் ஒரு சிறிய விஷயத்திற்காக அன்று ஒரு பெரிய போர்க்களத்தையே வீட்டில் உருவாக்கிவிட்டாள் மீனாட்சி. எதிர் வீட்டில் இருப்பவர்களிடம் தைப்பதற்காக 2 ஜாக்கெட்டுகளை வாங்கி வைத்திருந்தாள். தன் மகனிடம் சொல்லி அதை தைப்பதற்கு நூல் வாங்கி வர சொல்லி இருந்தாள். அன்று வெங்கட்டுக்கு வெளியூரில் டியூட்டி இருந்ததால் அவன் மறந்து விட்டான். இரவு வீட்டுக்கு வந்தவுடன் மீனாட்சி அவனை முதலில் கேட்ட கேள்வி நூல் எங்கே என்றதுதான். திடுக்கிட்டு போன வெங்கட் நான் சுத்தமாக மறந்து விட்டதை சொன்னான். உடனே மீனாட்சி, நாளைக்கு காலையிலேயே ஊருக்கு கிளம்புறாங்க, அதுக்குள்ள இந்த ஜாக்கெட்டை கொடுத்தாகணும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இப்படி மறந்துட்டு மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு வந்து நிற்கிற, இந்த பழப்பு பழைச்சா தெருவில் தான் நிற்கணும் என்று மகனை திட்டி கொண்டிருந்தாள். வீட்டுக்குள் வந்ததும் வராதுமாக தன் கணவன் மாமியாரிடம் திட்டு வாங்கி கொண்டிருப்பதை பார்த்த சுமதிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. வெளியே என்ன வேலை பார்த்து விட்டு வந்தாரோ, என்ன பிரச்சனையோ, இவர்கள் என்னிடம் சொல்லியிருந்தால் கூட நான் போய் வாங்கி வந்திருப்பேனே, இவருக்கு தேவையில்லாமல் திட்டு விழுகிறது என்று வருந்தி கொண்டிருந்தாள் சுமதி. காலையில் வெங்கட் எத்தனை முறை சொல்லியும் பிடிவாதமாக மீனாட்சி தானே கடைக்கு சென்று நூலை வாங்கி வந்து அவர்களுக்கு தைத்து கொடுத்தாள். இது போன்ற கச்சேரிகள் அவ்வப்பொழுது வீட்டில் நடக்கும். இதையெல்லாம் விட பெரிய கச்சேரி ஒவ்வொரு மாதமும் நடக்கும். சுமதி உடன் வருகிறேன் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டு மகனுடன் தான் ரேஷன் கடைக்கு செல்வாள் மீனாட்சி. எதற்காக வெங்கட் 1/2 நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வர வேண்டும்? வெங்கட்டுக்கு ஆஃபீஸ் லீவ் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அவன் அம்மாவிடம் கெஞ்சி கொண்டிருப்பான். அதெல்லாம் முடியாது, மாசம் வாங்கித்தான் ஆகணும். இந்த பொருள்களை விற்றதில் 310 ரூபாய் வந்திருக்கிறது என்று மகனிடம் பெருமையாக சொல்லிக் கொள்வாள். வெங்கட்டுக்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருக்கும். ஏனென்றால் அவன் எடுக்கும் 1/2 நாள் விடுப்புக்கு 500 ரூபாய் சம்பளம் கட்டாகும். மேலும் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ரேஷன் கடைக்கு சென்று வர ஆகும் பெட்ரோல் செலவு எனக்கு என்று கணக்கு பார்த்தால் அம்மா சொன்னதை விட 2 மடங்காக இருக்கும். ஆனால் அம்மாவிடம் இதையெல்லாம் சொல்ல முடியாது. அம்மாவிற்கு அவளுடைய 1 ரூபாய் 1 லட்சம் போல, மற்றவர்களின் 1 லட்சம் கூட அவளுக்கு 1 ரூபாய் போலத்தான். ஏதோ தான் மட்டும்தான் உழைத்து சம்பாதிப்பது போலவும் அடுத்தவர்கள் எல்லாம் தெருவில் இருந்து அள்ளி கொண்டு வருவது போலவும் அவளுடைய நினைப்பு. மருமகள் சுமதி தானாக வழியே வந்து ஏதாவது வேண்டுமா என்று கேட்டால் கூட அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போய் அவங்க வேலையை பாருங்க என்று பட்டென்று பதில் சொல்லி அனுப்பிவிடுவாள் மீனாட்சி. ஆரம்பத்தில் சுமதிக்கு இது பெரும் மனவேதனையை கொடுத்தது. ஆனால் கணவனின் மூலம் மாமியாரின் கடின உழைப்பையும் தியாகத்தையும் தெரிந்து கொண்டவள் அவரை ஒரு நாளும் எதிர்த்து பேசுவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருந்தாள். அதை கடைபிடிக்கவும் செய்தாள். அம்மா அப்பத்தாவிடம் திட்டு வாங்கி கொண்டு வருவதை பார்த்தாள். முகம் சுருங்கியது அவளுக்கு. நன்றாக தெரிந்திருந்தது அம்மாவின் மேல் எந்த தப்பும் இல்லை. உண்மையில் அம்மா அப்பத்தாவின் மேல் அக்கறை கொண்டிருக்கிறாள். அதே போலத்தான் அப்பாவும் அவருடைய அம்மாவை நல்லபடியாக பார்த்து கொள்கிறார். கேட்காமலே அவருக்கான மாத்திரைகள், உடைகள் அனைத்தையும் வாங்கி வந்து கொடுக்கிறார்.
அவர் எத்தனையோ முறை கெஞ்சி கேட்டும் அப்பாயி தைப்பதை நிறுத்துவதாக இல்லை. அப்பாவும் அம்மாவும் அவரிடம் எவ்வளவோ இறங்கி வந்தும் அப்பாயி பிடிவாதமாகவே இருக்கிறார். அவர்கள் பேச முயற்சித்தாலும் ஓரிரு வார்த்தையோடு அந்த பேச்சை கத்தரித்து விடுவாள் மீனாட்சி. பெரும்பாலான நேரங்களில் மிகவும் இறுக்கமாகவே இருப்பாள். அப்பாயி ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் இருப்பது மொத்தம் 5 பேர். காயத்ரியின் தம்பி இப்பொழுது காலேஜ் முதல் வருடத்தில் நுழைந்திருக்கிறான். 2 நாள் டூர் போனவன் இரவு நேரம் கழித்துதான் வந்தான். அதனால் இன்று அவன் காலேஜுக்கு செல்ல மாட்டான். அவன் எதையும் கண்டுகொள்ளவும் மாட்டான். ஆனால் காயத்ரி அவனை விட 4 வயது பெரியவள். அவளுக்கு சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்து கவனம் நிறைய இருந்தது. ஏதாவது காரணத்தினால் கஷ்டப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ பரவாயில்லை. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் வீட்டில் சங்கடம் நிலவுவதை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. போன வாரம் அப்பாயி அம்மா கண்ணாஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றாள். ஏன், உன் கணவன் உன்னை அழைத்து போக சொல்லிவிட்டானா? அவனால் என்னை அழைத்து கொண்டு போக முடியாதா? அந்த அளவுக்கு கூட நான் அவனுக்கு முக்கியம் இல்லையா? இல்லை, எனக்கு அந்த அருகதை இல்லைன்னு நினைக்கிறானா? நீ போய் உன் வேலையை பாரு, நான் எங்கும் வரவில்லை என்று நீண்ட நேரம் கிளம்பாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் மீனாட்சி. காயத்ரிக்கு மறுநாள் பரீட்சை இருந்தது. அதனால் அவளால் அப்பாயுடன் செல்ல முடியவில்லை. அம்மாவும் பாவம் எவ்வளவுதான் தாங்கிக் கொள்வாள்? என்னதான் நடக்கிறது என்று காத்திருந்த காயத்ரி கடைசியில் வெறுத்து போய் தன் அப்பாயிடம் வந்தாள். அப்பாவுக்கு அலுவலகத்தில் முக்கியமான வேலை இருக்கிறது, அவரால் வர முடியாது. எனக்கு பரீட்சைக்கு படிக்க வேண்டும். பரீட்சை எழுதாவிட்டால் போகிறது, நான் வருகிறேன் என்று காயத்ரி சொன்ன பின்தான் அரை மனதுடன் கிளம்பி கண்ணாஸ்பத்திரிக்கு போய்விட்டு வந்தாள் மீனாட்சி தன் மருமகளுடன். இதை இப்படியே விடக்கூடாது என்று, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள் காயத்ரி. சற்று நேரத்தில் அம்மா சுமதியும் அப்பா வெங்கட்டும் நெருங்கிய உறவினர் ஒருவரின் வீட்டு வளைகாப்பிற்கு கிளம்பி போயினர். காயத்ரி காலேஜுக்கு லீவு போட்டுவிட்டாள். ஒரு காரை புக் செய்தவள் தன் அப்பாயி மீனாட்சியை அழைத்து கொண்டு நகருக்கு வெளியே இருந்த ஒரு இடத்துக்கு சென்றாள். மீனாட்சி அவளிடம் வழிநெடுக எங்கே போகிறோம் என்று விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவளுக்கு ஒரு சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்த காயத்ரி வேறு எதுவும் சொல்லவில்லை. அரை மணி நேரம் பயணத்துக்கு பிறகு கார் நின்றது. காரை விட்டு இறங்கிய காயத்ரி மீனாட்சியை இறங்கச் சொல்லி அவள் இறங்குவதற்கு உதவியாக கையை நீட்டினாள். பேத்தியின் கையை பிடித்து கீழே இறங்கிய மீனாட்சி முகத்தில் கேள்விக்குறியோடு பேத்தியுடன் நடந்தாள். அவர்கள் இருவரும் ஒரு பெரிய கட்டிடத்தின் முன் நின்றார்கள். முதியோர் இல்லம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற பெயர் பலகை அங்கே இருந்தது. அவர்கள் அந்த பெரிய கட்டிடத்தின் உள்ளே நுழையவும் எதிரே வந்த நடுத்தர வயது மனிதர் காயத்ரியை பார்த்து சிரித்தபடி, என்னம்மா திடீர்னு இன்று வந்திருக்கிறாயே, அதுவும் ஒரு பாட்டியுடன், இவர்களை ஹோமில் சேர்க்க வேண்டுமா? இவர்கள் உனக்கு தெரிந்தவர்களா என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார். இவர் என்னுடைய அப்பாவின் அம்மா, என்னுடைய அப்பாயி என்று அவருக்கு அறிமுகம் செய்ய அந்த மனிதர் பாட்டிக்கு கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார். மீனாட்சியும் குழப்பத்துடன் அவரை வணங்கினாள். 2 நிமிடம் அவரிடம் தனியே சென்று பேசிவிட்டு வந்த காயத்ரி தனது பாட்டியை அழைத்து கொண்டு அந்த கட்டிடத்தின் உள்ளே சென்றாள். இப்பொழுது மீனாட்சிக்கு மிகவும் பயமாக இருந்தது. தன் பேத்தி தன்னை இங்கே விட்டு செல்வதற்காக தான் அழைத்து வந்திருக்கிறாளோ என்று மனம் கலங்கி போனாள். திரும்பி திரும்பி பயத்துடன் காயத்ரியின் முகத்தை பார்த்து கொண்டே மிகவும் மெதுவாக அடியெடுத்து வைத்தாள் மீனாட்சி. உள்ளே நுழைந்தவுடன் அவள் கண்ட காட்சி மனதை மிகவும் வேதனையுறச் செய்தது. அங்கு இருந்தவர்கள் எல்லோருமே அவளைப் போல முதியவர்கள்தான். ஒரு சிலர் அங்கிருந்து சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தபடி எதையோ வெறித்து கொண்டிருந்தனர். மற்றும் சிலர் ஏதோ நடக்க வேண்டுமே என்பதற்காக நடந்து கொண்டிருந்தனர். மற்றும் சிலர் உப்பு சப்பு இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்த காயத்ரியை பார்த்ததும் அவர்கள் அனைவர் முகத்திலும் ஒரு மலர்ச்சி தென்பட்டது. காயத்ரி தன் பாட்டியுடன் அங்கிருந்த ஒரு பெஞ்சில் உட்கார அனைவரும் அவளை சுற்றி வந்து உட்கார்ந்து கொண்டனர். கல்லூரி பெண்கள் அனைவரும் மால், பார், காஃபி ஷாப் என்று சுற்றி கொண்டிருக்க காயத்ரியும் அவளுடைய தோழிகள் சிலரும் மாதத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்து விடுவார்கள். அங்கு இருப்பவர்களுடன் நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருப்பார். காயத்ரியும் அவளுடைய தோழிகளும் வரும்பொழுதே சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கையோடு வாங்கி வந்து விடுவார்கள். இவர்கள் வரும் நாட்களில் விடுதியில் சமைப்பவர்களை ஓய்வெடுத்துக் கொள்ள செய்துவிட்டு அங்கு இருக்கும் முதியோர்களுடன் சேர்ந்து இவர்களே சமைப்பார்கள். அவர்களுடனே சேர்ந்து சாப்பிட்டு விட்டு மாலையில் அங்கிருந்து கிளம்பி செல்வார்கள் அந்த பெண்கள். இது கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் வாடிக்கை. ஆனால் இன்று காயத்ரி மட்டும் தனியாக ஒரு வயதான பெண்மணி உடன் வந்திருப்பதை பார்த்த ஒரு பாட்டி, காயத்ரி, என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் வரலையா என்று கேட்டாள். நாங்க எல்லோரும் வழக்கம் போல இந்த வார கடைசியில் வருவோம் பாட்டி என்று சொன்ன காயத்ரி, இவர் என்னுடைய அப்பாயி, இவர்கள் பெயர் மீனாட்சி. அதற்குள் அங்கு இருந்த ஒரு பாட்டி,
என்னுடைய பெயர் கூட என் பேரப்பிள்ளைகளுக்கு தெரியாது என்று சொன்னாள். இதை கேட்ட மீனாட்சி திகைத்து போய், என்ன, உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு உங்கள் பெயர் தெரியாதா? எதனால் அப்படி என்று கேட்டாள். உடனே அந்த பாட்டி கசப்பான புன்னகையுடன், என் மருமகள் என் பேரப்பிள்ளைகளை ஒரு நாளும் என்னிடம் பேசக்கூட அனுமதித்ததில்லை. அவர்கள் சிறிது வளர ஆரம்பித்த உடனே என்னை இங்கே கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். ஆனாலும் வீட்டில் இருப்பதற்கு இது எவ்வளவோ பரவாயில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அத்தனை வீட்டு வேலைகளையும் செய்தாலும் ஒரு நாளும் என் மருமகள் ஒரு டம்ளர் காஃபி கூட என் கையில் கொண்டு வந்து கொடுத்ததில்லை. எவ்வளவு தலைவலியாக இருந்தாலும் முடியாவிட்டாலும் நானே தான் எழுந்து போய் எனக்கு வேண்டிய காஃபியை போட்டுக்கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள அனைவருக்கும் நான் சமைத்தாலும் என்னை சாப்பிட்டாயா என்று கேட்க அந்த வீட்டில் ஒரு ஜீவனும் இல்லை. எவ்வளவு வேலை செய்தாலும் என்ன செய்து விட்டாய் என்று கேட்கத்தான் வீட்டில் ஆட்கள் இருந்தார்கள். வயதாகி போனால் ஒரு நாள் இருக்கும் உடம்பு அடுத்த நாள் இருப்பதில்லை. உடம்பு முடியவில்லை என்றாலும் அத்தனை வேலைகளையும் செய்துவிட்டுத்தான் நான் போய் படுக்க முடியும். ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு மாத்திரைக்கு கூட எனக்கு அங்கு வழி இல்லை என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு பாட்டி பேச ஆரம்பித்தார். என் மகன் வீட்டில் கிட்டத்தட்ட 3 வருடமாக யாரும் என்னிடம் பேசுவது கூட இல்லை. நானாக போய் பேசினாலும் பதிலும் வராது. ஏதோ சம்பந்தமே இல்லாத இடத்தில் இருப்பது போலத்தான் இருக்கும். நரகத்தை விட கொடுமையாக இருக்கும். உன் வீட்டிலாவது உன்னை வேலை செய்ய சொல்கிறார்கள். என் வீட்டில் என் மருமகள் என்னை எதையும் தொடவிட மாட்டாள். ஒரு காய்கறி நறுக்கி தரக்கூட எனக்கு அந்த வீட்டில் உரிமை இல்லை. மகனுக்கு அவன் வேலை மற்றும் நண்பர்கள், மருமகளுக்கு சமையலும் மொபைலும், பேரப்பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் டிவி தான். என்னுடைய அறையில் இறந்து போய் கிடந்தால் கூட வந்து எட்டி பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அனைவரும் அவரவர் வேலையில் பிஸி. பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு கௌரவத்திற்காக மகன் வீட்டில் இருப்பதை விட வாழும் கொஞ்ச நாளாவது யாரோடவாவது 4 வார்த்தை பேசிக் கொண்டிருக்கலாம் என்றுதான் இங்கே வந்து விட்டேன். பாட்டி விரக்தியுடன் சொல்லிக் கொண்டிருந்தார். என்னம்மா வாழ்க்கை, என்னவோ பிறப்பு. பாசம் இல்லாத பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதை விட மலடியாக இருப்பது எவ்வளவோ மேல் என்று இன்னொரு பாட்டி சொன்னார்கள். இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சிக்கு இதுவரை தான் நடந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது புரிந்தது. அப்பாயின் முகத்தை பார்த்த காயத்ரி பாட்டியை தான் இங்கே அழைத்து வந்த நோக்கம் நிறைவேறிவிடும் என்ற மன நிறைவுடன் மற்ற முதியவர்களுடன் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு தன் பாட்டியுடன் வீட்டுக்கு புறப்பட்டாள். இருவரும் காரில் அமைதியாக அமர்ந்திருக்க மீனாட்சி தான் முதலில் மௌனத்தை கலைத்தாள். காயத்ரி, இத்தனை நாளாக என் மனதில் நான் போட்டு வைத்திருந்த கணக்கு முழுவதும் தவறு என்று தெரிகிறது. எப்பொழுதும் விரைப்பாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மகனும் மருமகளும் நம்மை மதிப்பார்கள். கொஞ்சம் இறங்கி போனால் அவர்கள் நம்மை மிதித்து விடுவார்கள் என்று எண்ணியிருந்தேன். என்னுடைய பிடிவாத குணத்தால் என்னையும் வருத்தி கொண்டு வீட்டில் உள்ள அனைவரையும் மிகவும் சங்கடப்படுத்தியிருக்கிறேன். எத்தனையோ பேர் தன்னிடம் யாராவது 2 வார்த்தைகள் பேச மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் என்னிடம் பேச வரும் மகனையும் மருமகளையும் உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தேன். மருமகளிடம் பேசுவது கூட கௌரவ குறைச்சல். அவளிடம் சாதாரணமாக பேசினால் எங்கே தலையில் ஏறிக்கொள்வாளோ என்ற பயத்தில் உன் அம்மாவை ஒதுக்கியே வைத்திருந்தேன். என்னிடம் பேச வரும் உன் அம்மாவை எத்தனையோ முறை மன வருத்தம் அடையும்படி பேசியிருக்கிறேன். மிகவும் புண்படுத்தியதோடு பல முறை அவமானப்படுத்தியும் இருக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன் என்று மீனாட்சி புலம்பினாள். வீட்டை அடைந்ததும் காயத்ரி காரிலிருந்து மெதுவாக அப்பத்தாவை இறக்கினாள். வீட்டிற்கு வந்த அப்பத்தா மௌனமாக இருந்தாள். சிறிது நேரம் கழித்து அம்மாவும் அப்பாவும் வந்தனர். சுமதி, இருங்கத்த, நான் காஃபி போட்டு எடுத்து வரேன் என்று சொல்லிக்கொண்டு சமையல் அறைக்கு செல்ல முயன்றாள். அப்பத்தா உடனே, நீ இரு, வெயிலில் அலைஞ்சிட்டு வந்திருக்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்து வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் கட்டுக்கு சென்றாள். சுமதிக்கு ஒன்றும் புரியவில்லை. அடுத்த நாள் கண்ணாஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்று வெங்கட் கூறினான். உடனே மீனாட்சி, உனக்கு வேலை இருக்கும், நீ போ, நான் மருமகளுடன் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் என்று சொன்னாள். சுமதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மா, ரேஷன் கடைக்கு கிளம்புங்க, பொருட்கள் வாங்கி வரலாம் என்றான் வெங்கட். இல்ல, நீ வர வேண்டாம், எதுக்கு அரை நாள் லீவு போடணும்? அப்போ பொருட்கள் வாங்கலையா? வாங்கத்தான் போறேன், என் மருமகளை கூட்டிட்டு போறேன் என்றாள். சுமதியும் வெங்கட்டும் காயத்ரியும் மகிழ்ச்சியுடன் சிரித்தார்கள்.